ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆன்லைன் மூலமா எப்படி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஈஸியான வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா Amazon.comல போய்ட்டு நம்ம ஒரு அஃபிலியேட்டில் அமேசானோட அஃபிலியேட்டில் நம்ம சைன்இன் பண்ணி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஸோ அது மூலமா நம்ம வந்துட்டு மணி எப்படி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று வச்சுருக்கணும். ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்துட்டோன்னா நம்ம Amazon.comல போய்ட்டு சைன்இன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜிமெயில் ஐடி வச்சுருக்கோம். ஸோ அது மூலமா நம்ம இப்போ Amazon.comல சைன்இன் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் போய்ட்டு Amazon.in ஸோ இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அமேசான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆன்லைன் ஸ்டோர்னு இருக்குது பாருங்கள். இந்த லிங்க்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு அமேசானோட பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. ஸோ நியூவாக வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து அட்லீஸ்ட் வந்துட்டு 6 கேரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் நம்பர் நியூமரிக் ஆட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ட்ரி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வெரிஃபை பார்த்தீங்கன்னா இவர் ஃபோன் நம்பருக்கு நம்மளுக்கு மெசேஜாக வந்துட்டு வெரிஃபை நம்பர் அனுப்புவாங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட மொபைலுக்கு கோட் நம்பர் வந்து பாஸ்வேர்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை அதில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோன்னா ஸோ வந்த பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிடுவோம். என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ வெரிஃபை கொடுங்க. ஸோ வெரிஃபை கொடுத்தோடனே நம்மளோட நேமில் நம்மளுக்கு அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடுச்சு. ஸோ லாகின் ஆன அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பேஜில் கீழே போகணுன்னா பேஜ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் மணி வித் அஸ்ல பிகம் அண்ட் அஃபிலியேட்னு இருக்குது பாருங்கள். இந்த பிகம் அண்ட் அஃபிலியேட்ன்ற லிங்க்கை தான் நம்ம இப்போ சைன்இன் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்கள். அந்த பேஜில் பார்த்திங்கன்னா ஜாயின் நவ் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுவோம். நம்ம வந்து நியூவாக ஜாயின் பண்ணுறோம் அஃபிலியேட்டில். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டோட அஃபிலியேட்டோட அக்கௌண்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு 4 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு 4ஐயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ஸோ நம்மளோட நேம், பேய் நேம்னால் நம்மளோட பேங்க்கில் அக்கௌண்ட்டோட நேம் என்னவோ அந்த நேமை நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்ரஸ் வந்துட்டு ஃபஸ்ட் லைன்லேயே நம்மளோட அட்ரஸை இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ நம்மளோட அட்ரஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு. சிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிட்டி என்னன்றதை என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட் வந்துட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டல் கோடு. ஸோ போஸ்டல் கோடும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரி செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் வந்துட்டு
என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா who is the main contact for this account, the pay listed above. ஸோ இதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸோட டேக்ஸ் பர்பஸ்க்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்கோன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நோன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டுன்ற ஸ்டெப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சஜஷன்ஸ் கேட்குது. ஸோ இந்த இடத்துல சஜஸ்டட் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் லிஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட வெப்சைட் இருந்தால் வெப்சைட்டோட ப்ளாகர் இருந்தாலும் ஸோ அதோட லிங்க்கை நம்ம இங்கே ஜஸ்ட் ஆட் பண்ணி லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா மொபைல் ஆப்பில் நம்ம வச்சுருந்தோம்னா லிங்க் பண்ணி அந்த இதுவும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு வெப்சைட் லிங்க்கை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட நம்மளோட வெப்சைட் லிங்க்கு இந்த பேஜில் இருக்கிற லிங்க் எடுத்து காப்பி பண்ணி ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஆடுன்னு கொடுத்துருங்க. ஆடுன்னு கொடுத்த உடனே ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துடுச்சு. வந்த உடனே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சிடுச்சு. தேர்ட் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன நேம் வைக்க போகிறோம் நம்மளோட ஸ்டோருக்கு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ புக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஆப் மொபைல் அபவுட் இதுலேயும் பார்த்திங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைமரி டாப்பிக்கில் ஸோ அதர் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டில் புக்ஸ்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்திங்கனாலும் எந்த வெப்சைட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ப்ளாகா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ளாகாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெப்சைட்டு ஸோ என்ன டைப்பில் நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மானிட்டைசேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம எது தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு யூட்டிலைஸ் யுவர் வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் டு ஜென்ரேட் இன்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டெக்சுவல் அட்வர்டைஸிங் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா அமேசான் அசோசியேட்ஸ் இதில் பிளாக் எடிட்டருக்கு லிங்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி டோட்டல் யூனிக் யூ அப்படின்னு சொல்லிட்டு பெர் மந்த்துக்கு என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து 501 501 5000 வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஜாயினிங் த அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. என்ன ரீசனுக்காக ஸோ நம்ம வந்துட்டு மானிட்டைஸ் மை சைட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஹவு டிட் யூ ஹேர் அபவுட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஆன்லைன் சர்ச்சுன்னு கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம்
ஸோ இந்த கேப்சா கோடை நம்ம கீ பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ஸை வந்துட்டு யூ அக்ரின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு அமேசானோட அஃபிலியேட்டில் நம்மளுக்கு ஒரு ஐடி வந்து க்ரியேட் ஆகிட்டு வந்துடும். ஸோ நம்ம வந்துட்டு ஓரளவு 3 ஸ்டெப்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4th ஸ்டெப்பு வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க என்டர் யுவர் பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போ பண்ண தேவையில்லை, நம்ம பொறுமையாக அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம லேட்டர்னு கொடுத்துடலாம். ஸோ லேட்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு அமேசானோட அஃபிலியேட்டில் நம்மளுக்கு ஒரு ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கான ஒரு அக்கௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் ஃபீஸு நம்மளோட ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து இந்த இடத்துல டோட்டல் ஃபீஸுன்ற இடத்துல வரும். கிளிக்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துட்டு கிளிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வியூ ஆகும். ஸோ இது வந்து சார்ட் மாதிரி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கான சார்ட் இது. இப்போ நம்ம ப்ராடக்ட் ஏதாச்சும் சர்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல போயிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு அஃபிலியேட்டில் ஜாயின் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா Amazon.comல நம்மளோட லிங்க் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ Amazon.com சொல்லி கீப் பண்ணி நெக்ஸ்ட்டு டேப் லிங்க் பண்ணி என்ட்ரு பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கான பேஜ் இது லிங்க் பேஜு. ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து எதனா சர்ச் பண்ணுறதா தான் இந்த இதில் போய்ட்டு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட லிங்க் மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எந்த ப்ராடக்டை வந்துட்டு நம்ம லிங்க் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் லிங்க் கொடுத்தோன்னா ஸோ அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணதோட ப்ராடக்ட்டுக்கான டைட்டில், கலரு, ப்ரைஸ், கோடு, ஸோ எல்லாமே நம்மளுக்கு வியூ ஆகுது பாருங்கள். ஸோ இதோட இமேஜு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டோட லிங்க்கு. ஸோ இந்த மாதிரி இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணியும் நம்மளோட வெப்சைட்டில் லிங்க் பண்ணியும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல இந்த லிங்க்கை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த லிங்க்கு HTML லிங்க்கை அப்படியே வச்சு பண்ணவும் முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க ஸ்மால் லிங்க்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னா ஸோ இந்த லிங்க் ஆல்சோ பெருசு. ஸோ இதையும் நம்ம வச்சுட்டு பண்ண முடியாது. ஷார்ட்டனாக வச்சுட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னா அந்த ஷார்ட்டன் லிங்க்கு இந்த லிங்க்கை மட்டும் ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணி ஃபேஸ்புக்கு, ட்விட்டரில் நம்ம இந்த ப்ராடக்டை போஸ்ட் பண்ணோன்னா நம்மளோட ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அது மூலயமா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு பர்சன்டேஜ் பேஸில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறோம் ப்ராடக்ட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ நம்மளோட வியூவர்ஸு ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலயமா, ஸோ அதுக்கான அமௌண்ட்டு நம்மளுக்கு இந்த அஃபிலியேட் இதில் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம அஃபிலியேட் வந்துட்டு பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம எப்படி நம்மளோட ஃபேஸ்புக்கு, ட்விட்டரில், ப்ளாகரில், வெப்சைட் மூலமா நம்ம ப்ராடக்டை வந்துட்டு எப்படி நம்ம
ப்ரொமோட் பண்ணலான்றதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.